கூட எங்க வீட்ல ஹால்ல இருப்பாரு. ஆனா, எங்க வீட்டுக்காரரு ரூம்ல தான் இருப்பாரு. அந்த அளவு என்னது பொத்தி பொத்தி வச்ச புள்ள மேகல அதுக்கு வெக்கம் விட்டு போகல அந்த கத. அம் அப்ப எப்படி இருந்திருப்பாருன்னு பார்த்துக்கோ கோகில். அந்த டைம் என்ன ஆச்சுன்னா, இவங்க ட்ரெயின்ல ஏற வரும்போது ரொம்ப அழுதுட்டாரு. ஹாய் விஜய். அம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாரு. உடனே என்ன பண்ணாங்க, எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு, "ஐயய்யோ! மாப்பிள கண் கலங்குறாரு. மாப்பிள்ளைய கூப்பிட்டு போலாம். எதுக்கு மாப்பிள்ளைய விட்டுட்டு போணும்?" சொல்லிட்டு, "வாங்க மாப்பிள்ளன்ட்டு" மாப்பிள டிக்கெட் கூட எடுக்கல. பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வச்சு தான் நின்னுட்டுருக்காரு. இல்ல டைம் ஆயிடுச்சு டிக்கெட்டும் கிடைக்காதுன்ட்டாங்க. அப்போ இல்ல, இல்ல ரொம்ப ஃபீல் பண்றாரு. போகவும் மனசு இல்ல, எங்க கூட வரவும் மனசு இல்ல. அந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன்லயே நின்னுட்டு இருந்தாங்களா, அதுக்கப்புறம் "பரவால்ல மாப்பிள வாங்க சீக்கிரம் டிக்கெட் தானே கிடச்சிடும். நீங்க வாங்க, நீங்க வரேன்னா சொல்லுங்க. போய் எடுத்துட்டு வந்துடலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஆகும்." அதுக்கப்புறம் போன்னு சொல்லும்போது இல்லாத ஆக்டிவ் வந்து வான்னும்போது இருந்துச்சு. ஹாய் தமிழ். உடனே என்ன பண்ணாரு, வேகமா ஓடி போய் டிக்கெட் எடுத்துட்டு வந்தாரு. டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டு ட்ரெயின்ல ஏறியாச்சு. துணி எடுத்துக்கல, ஒண்ணும் எடுத்துக்கல. அப்படியே கிளம்பியாச்சு. அ அந்த மாரி போயிட்டோமா, போனதுக்கப்புறம் அங்க ஒரு 1 வீக் தான் இருந்தோம். 1 வீக்கு பார்த்தாலும் ஞாபகம் கிடையாது கரெக்ட்டா. இருந்துட்டு ரிட்டர்ன் கிளம்பும்போது அதே மாரி நாங்க டிக்கெட்டு புக் பண்ணல. பொதுவா வந்து டிக்கெட் புக் பண்ணிடுவாங்க. ஹாய் வம்சி. அந்த டைம் பண்ணல. சரி ஓகே போயிடலாம் அப்படின்னு வரும்போது என்ன ஆச்சுன்னா, ட்ரெயின் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ்ல ஃபுல் ரஷ் இருக்கும். நைட்டு 9:30 ட்ரெயினு. அவ்ளோ ரஷ்ஷா இருக்கும். அ சீட்டே கிடைக்கல. ஹாய் வம்சி. அ அப்போ என்ன ஆச்சு, இவங்க என்ன பண்ணாங்க, என்ன லேடீஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஏத்தி விட்டுட்டாங்க. ஏத்தி விட்டுட்டு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, "நான் ஜென்ரல்ல நின்னுக்கிறேன் பரவால்ல." நான் சொன்னேன், "இல்ல நான் உங்க கூடயே வரேன். நான் அங்கேயே நிக்கிறேன்." அப்படின்னு. "இல்ல, இல்ல அங்க இடமே கிடையாது." சுமிங்க சசி. அ ஐடிய ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபாலோ பண்ணவங்க இந்த லைவ்க்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஜாயின் பட்டன் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சா ஜாயின் பண்ணிக்கங்க. அப்ப இவங்க என்ன பண்ணாங்க, "இல்ல, இல்ல நீ ஜென்ரல்ல நீ வேண்டாம். நீ லேடீஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறு. நான் ஏறிக்கிறேன். அங்க பயங்கரமா கூட்டமா இருக்கு. இடமே கிடையாது நிக்கவறதுக்கு." அப்படி சொல்ட்டாங்க. சரி ஓகே என்ன பண்றதுன்னு சொல்லி எனக்கு விருப்பம் இல்லனாலும் நான் லேடீஸ் கம்பார்ட்மெண்ட்ல போய் ஏறிக்கிட்டேன். ஏறுனப்போ நான் ஃபர்ஸ்ட்டு வந்து இடமே எனக்கு கிடைக்கல சீட்ல. ஃபர்ஸ்ட்டு நான் கீழ உட்காரலான்னா கீழ படுத்துட்டாங்க. கீழ ஆள்லாம் படுத்துட்டாங்க. எனக்கும் ஒரு லேடிக்கும் சண்டை வந்துருச்சு. ஆக்சுவலா அவங்க ஒரு லாயர் ஆனா. பட் அவங்க வந்து தூங்கிட்டே வந்தாங்க கீழ. ஒரே சண்டை. வேற ஒருத்தவங்க அவங்களும் சண்டை போட்டாங்க. அப்புறம் என்கிட்ட வந்துட்டாங்க சண்டைக்கு அவங்க. ஏன்னா நான் அங்க பக்கத்துல உட்காந்துருக்கேன். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு என்கிட்டயே சண்டை வந்துட்டாங்க. நான் அப்புறம் புடிச்சு கத்தி விட்டேன். ஆக்சுவலா அவங்க கிட்ட எதுவுமே என்னது நீங்க கதை சொல்லவும் நாங்க என்னது மோகன் சொல்லுங்க. அ அப்ப என்ன ஆச்சுன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சண்டை போட்டாங்க. சண்டை போட்டதும் எனக்கும் கோவம் வந்துருச்சு. அப்பலாம் கொஞ்சம் அதிகமாவே நான் கோவப்படுவேன். இப்பலாம் என் கோவம்லாம் எங்க போச்சுன்னு எனக்கே தெரியல. சம்டைம் மாமா கிட்ட மட்டும் காட்டிக்குவேன். அந்த மாதிரி. அப்ப என்னாச்சு, பயங்கரமா எனக்கும் அவங்களுக்கும் ரொம்ப சண்டை ஆயிடுச்சு. ஒரு கட்டத்தில போடி, நீ போடி, நான் போடின்ற மாரி சண்டை போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம்லாம் இந்த பொம்பள கிட்ட நம்ம எதுக்கு சண்டை போடணும், நமக்கு தேவையே இல்ல சொல்லிட்டு, மேல அந்த லக்கேஜ் வைக்கிற இடம் இருக்கும் இல்லையா? அங்க ஏறி உட்காந்துக்கிட்டேன். அங்க நான் 2, 3 பேர் உட்காந்துருந்தாங்க. அவங்க ஒரு ஆள் இறங்குனதும், அந்த இடத்துல எனக்கு சீட் குடுத்தாங்க. நான் அங்க போய் உட்காந்துட்டேன். கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பேன். நான் தூங்கிட்டேன். நான் தூங்கினதும் என்ன பண்ணாங்க, எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்து இவங்க குடுக்கறதுக்கு வந்தாங்க. என்ன தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா நான் மேல இருக்கிறேன். இவங்க அதுக்குள்ள ட்ரெயின் எடுத்துட்டாங்க. டீயோ ஏதோ வாங்கிட்டு வந்து குடுக்கறதுக்கு வந்தாங்க. எதுன்னு ஞாபகம் கிடையாது சரியா. அப்போ வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பக்கத்துல எழுப்பி என்ட்ட குடுத்துட்டு போயிட்டாங்க. நான் குடிச்சுட்டேன். அடுத்து வரும்போது என்னாச்சுன்னா, நான் தூங்கிட்டேன் நல்லாவே. முன்னாடியாச்சும் எழுப்புன ஒரு குரல குடுத்தப்ப எந்திரிச்சேன். நெக்ஸ்ட் டைம் வரும்போது நல்லா நான் தூங்கிட்டேன். அப்போ வந்து கையில சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க. திருப்பி ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயிடும்ன்ட்டு, அப்போ இவங்களுக்கு தெரியாது நான் அந்த கீழ இருந்த லேடி கூட சண்டை போட்டேன்னு. அந்த லேடி வந்து சீட் கிடைச்சிருச்சுன்னு மேல சீட்ல உட்காந்துட்டாங்க. நான் டாப்ல நான் உட்காந்துட்டு தூங்குறேன். சென்டர் சீட்ல அந்த லேடி இருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு சண்டைன்னு இவங்களுக்கு தெரியாது. கடைசில பார்த்தா, சாப்பாடு அவங்க கிட்ட எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாங்கன்ட்டு, அவங்க மட்டும் முழிச்சிருந்தாங்கன்ட்டு, அவங்க கிட்ட குடுத்து, "நீங்க அவங்க கிட்ட குடுத்துருங்க. அவங்க சாப்பிடவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, நான் முழிச்சதும் என்ட்ட குடுத்தாங்க. முழிச்சேன்னா மேலேருந்து கீழ வந்துட்டேன். சீட் கிடச்சிருச்சு கொஞ்சம் அ ரஷ்லாம் லைட்டா குறைஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த காட்பாடியே எங்கேயோ ஒரு கொஞ்சம் ஸ்டாப் போனா கொஞ்சம் கூட்டம் குறையும். அந்த மாரி குறைஞ்சுச்சோ ஏறுச்சோ ஆனா கொஞ்சம் கிளியர் ஆச்சு அது அங்கேயா இல்ல ஒசூரா எங்கேயோ தெரியல.
அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இவங்க என்ன